இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் 4,22,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள புதிய முயற்சிகளை அரசாங்கம் வழங்கி வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிராந்தி சிஸ்வா திட்டத்தின் கீழ் இலவச கல்வி திட்டங்கள் மற்றும் மடிக்கணினிகள் விநியோகம், மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் பள்ளிகள் பழுதுபார்க்கும் திட்டங்கள் ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். நேற்று பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள மெட்ராஸ் பேக்கரியில் தமிழ் ஊடகவியலாளர்கள் உடனான சந்திப்பின் போது அன்வார் இந்த முயற்சிகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக இந்து சமூகத்தின் தயாரிப்புகளை கவனிக்க லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸ் சென்று மக்களை சந்தித்து மகிழ்ந்ததாக அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேநீர் அருந்தவும் தற்போதைய பிரச்சனைகள் குறித்து பங்கேற்பாளர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டதாக அவர் பதிவிட்டுள்ளார். இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட்டம் மகிழ்ச்சி, நன்றி உணர்வு மற்றும் ஒற்றுமையின் உணர்வால் நிரப்பப்படட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கிள்ளானில் உள்ள ஒரு பள்ளி மாணவர் இன்ஃபுளுன்சா ஏ தொற்றுக்கு ஆளாகியதாக நம்பப்பட்ட பின்னர் நேற்று அதிகாலையில் இறந்தார். இச்சம்பவம் குறித்து விடியற்காலையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக வடகிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 8 வயது சிறப்பு தேவை உடைய மாணவன் அதிகாலை 4:30 மணி அளவில் இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவருக்கு இன்ஃபுளுன்சா ஏ தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதே வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சுகாதார அமைச்சு குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது மற்றும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அப்பகுதியை கண்காணிப்பது உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளதாக விஜயராவ் மேலும் கூறினார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தீபாவளிக்கு KL சென்ட்ரல் மற்றும் குலுவாங் இடையேயான மின்சார ரயில் சேவையான ETS வழித்தடத்தில் KTMB சிறப்பு 30 விழுக்காடு தள்ளுபடியை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான பயணங்களுக்கு அக்டோபர் 20ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான டிக்கெட் வாங்குதல்களுக்கு இந்த சலுகை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது கோ டு குல்வாங் 30 என்ற விளம்பர குறியீட்டை பயன்படுத்தி தள்ளுபடியை அணுகலாம் என்று KTMB தலைமை தொழில்நுட்ப அதிகாரியும் செயற்குழு தலைமை நிர்வாக அதிகாரியுமான அமாட் நிசாம் முகமது அமீன் தெரிவித்தார். மேலும் அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை KL சென்ட்ரல் பாடாங் பசார் KL சென்ட்ரல் வழித்தடத்தில் KTMB 2 கூடுதல் ரயில்களை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 3780 கூடுதல் டிக்கெட்டுகள் விற்பனையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தீபாவளிக்கான அதிக பயண தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் பொது போக்குவரத்தை பாதுகாப்பான, வசதியான மற்றும் நிலையான பயண விருப்பமாக மேம்படுத்துவதற்கான KTMBயின் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதி இது என்று அமாட் நிசாம் விளக்கினார். அனைத்து பயணிகளுக்கும் சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்காக KTMB முக்கிய நிலையங்களில் கூடுதல் துணை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை நியமித்து உதவி வழங்கவும் பிளாட்பார்ம் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உதவி உள்ளது. பயணிகள் தங்கள் திட்டமிடப்பட்ட புறப்படும் நேரத்திற்கு குறைந்தது 30 நிமிடங்களுக்கு முன்னதாக வந்து சேர வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஏனெனில் ரயில் புறப்படுவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு ஏறும் வாயில்கள் மூடப்படும் என்று தெரிவித்தார். ஈப்போ தஞ்சோங் மாலிமில் உள்ள மவுண்ட் லியாங்கில் 2 நாட்களாக காணாமல் போனதாக கூறப்படும் மலையேற்ற வீரர் ஒருவர் நேற்று மாலை இறந்து கிடந்தார். பாதிக்கப்பட்டவர் கெடாவின் சுங்கை பட்டாணியைச் சேர்ந்த 34 வயது முஸ்தகீம் மன்சூர் என்பதை மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் பேரா மாநில செயல்பாட்டு உதவி இயக்குனர் ஷஸ்லின் முகமது ஹனாபியா உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவர் பிற்பகல் 3:30 மணிக்கு மேற்கு மவுண்ட் லியாங்கின் உச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டார். தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் காவல்துறை மற்றும் சிவில் பாதுகாப்பு உட்பட பல நிறுவனங்களைச் சேர்ந்த 22 பணியாளர்கள் ஈடுபட்டனர். முஸ்தகீம் அக்டோபர் 10ஆம் தேதி பகாங்கின் பிரேசஸ் மலையிலிருந்து 10 நண்பர்களுடன் மலையேற்றத்தை தொடங்கினார். அவர் கடைசியாக அக்டோபர் 14ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் மேற்கு மவுண்ட் லியாங் சிகரத்தில் காலில் காயத்துடன் காணப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான மனநல பரிசோதனை திட்டம் இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் மக்களவையில் தெரிவித்தார்.
முன்னர் 5ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்த அமைச்சின் ஆரோக்கியமான மனநல பரிசோதனை திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அவர் கூறினார். பதட்டம், மனச்சோர்வு அல்லது ஆதரவு மற்றும் தலையீடு தேவைப்படும் மாணவர்கள் தொடர்புடைய அதிகாரிகளிடமிருந்து உதவி பெறுவார்கள் என்று அவர் கூறினார். ஆண்டுக்கு 2 முறை திரையிடல்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மனநலம், பாலியல் கல்வி, சமூக சுகாதார கல்வி, போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுப்பது, குழந்தை பாதுகாப்பு கொள்கை, ஆசிரியர் பராமரிப்பு மற்றும் மாணவர் குரல் ஆகிய உடனடி சீர்திருத்த பகுதிகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். கோலாலம்பூரில் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு கிள்ளான் பள்ளத்தாக்கில் 6 பிரதான நெடுஞ்சாலைகளிலும் 25 பெரிய சாலைகளிலும் வாகன போக்குவரத்து கட்டம் கட்டமாக திசை திருப்பி விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலைட் நெடுஞ்சாலை, NKVE நெடுஞ்சாலை, கத்ரி நெடுஞ்சாலை, வடக்கு தெற்கு விரைவுச்சாலை, மேக்ஸ் ஹைவே, KL சிரம்பான் எக்ஸ்பிரஸ்வே ஆகியவை இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை KLIA நெடுஞ்சாலை, புத்ராஜயா வட்டச்சாலை ஆகியவற்றோடு ஜலான் இஸ்தானா, ஜலான் டாமன்சாரா, ஜலான் துன் அப்துல் ரசாக், ஜலான் அம்பாங், ஜலான் சுல்தான் இஸ்மாயில், ஜலான் புக்கிட் பின்தாங், ஜலான் பார்லிமெண்ட், ஜலான் கூச்சிங் உட்பட இதர பல பிரதான சாலைகளிலும் வாகனங்கள் திசை திருப்பி விடப்படும் என்று புக்கிட்டமான் சாலை போக்குவரத்து மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். பேராளர்கள் மற்றும் பிரமுகர்களின் நடமாட்டத்திற்கு இடைஞ்சல் ஏற்படாமல் இருப்பதற்காக உச்சநிலை மாநாட்டின் போது 1111 சாலை போக்குவரத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். மேலும் நாளை சனிக்கிழமை தொடங்கி 29ஆம் தேதி வரை வாகன போக்குவரத்து கண்காணிப்பு, பிரமுகர்களின் பாதுகாப்பு, சாலை விதிமுறை தொடர்பான பணிகளை போலீசார் மேற்கொள்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். உச்சநிலை மாநாடு நடைபெற்று முடியும் வரையில் சம்பந்தப்பட்ட சாலைகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக MRT, LRT, மோனோ ரயில் அல்லது பேருந்துகளை அவர்கள் பயன்படுத்தலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.